ரொம்ப பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் தவிப்போடையும் சத்யபாமா கலங்கி நிற்கிறா. அப்போ தான் ருக்மிணியை பார்த்து தான் பொறாமப்பட்டது தப்புங்கிறது அவளுக்கு புரியறது. ருக்மிணி கிட்ட ஆலோசனை கேட்குறா. ருக்மிணி சொல்கிறா, அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துடும், அந்த 2வது தட்டு அந்த பக்கம் இருக்கே அதை காலியாக வை அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்கும் ஆச்சரியம். ருக்மிணி எந்த செல்வத்தை கொண்டு போய் வைக்க போகிறா? வாஸ்தவமாக அவகிட்ட என்ன செல்வம் இருக்குது? அப்படியே வச்சாலுமே மறுபடியும் இதே மாதிரி செல்வங்கள் தானே வைக்க போகிறா. எது பகவானுக்கு ஈடாகும்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. எல்லா செல்வங்களையும் இந்த சேவகர்களை கொண்டு அவள் எடுக்க சொல்லிட்டா. இப்போது ஒரு தட்டில் கிருஷ்ணர் இருக்கார், இன்னொரு தட்டு காலியாக இருக்குது. ருக்மிணி நேராக போனாலாம், தன்னோட அரண்மனை தோட்டத்துக்கு போகிறா. அங்கேருந்து ஒரே ஒரு இலை அப்படி எடுத்துகிட்டு வரா. அது என்ன இலை? எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா.